வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் டிசம்பர் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வாழணும், ஹீரோவோட வீட்டில் போயிட்டு ஹீரோயின் வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் 6 மாதம். இதை கேட்டதும் அந்த வில்லிக்கும் ஈஸ்வரிக்கும் பயங்கர ஷாக்கு. என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அப்போ வில்லி சொல்கிறாங்க, என்னக்கா இது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இருக்கட்டும், அந்த டிரைவர் பையன் எப்படி என் வீட்டுக்குள்ளே வரான் அப்படிங்கிறத நானும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அக்கா நம்ம பொண்ணை தானக்கா அவங்க வீட்டில் போயிட்டு வாழணும் அப்படின்னு அந்த ஜட்ஜம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ என்னக்கா பண்ணுறது? ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, ஏற்கனவே பயங்கர குழப்பத்தில் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை இன்னையும் போட்டு குழப்பாத அப்படின்னு சொல்ல. இது கேட்டுட்டு வில்லியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்ததோட அங்கே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க மனசுக்குள்ள சந்தோஷம். எப்படியும் என் புருஷன் ஒன்று என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவார், இல்லைன்னா இங்கே என் கூடயே தங்குறதுக்கு வருவார். அம்மாவால் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது. ஊர் பஞ்சாயத்தை கண்டிப்பாக மதிக்கலைனாலும் சட்டப்படி சட்டத்தை மதித்து தானே ஆகணும். ஸோ கண்டிப்பாக என் புருஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம். அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா பாத்தியாக்கா உன் பொண்ணு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கடி, நீ எதுக்கும் கவலைப்படாத. 6 மாதத்துக்குள்ள அந்த டிரைவர் பையன் கண்டிப்பாக நல்லவன் இல்லை அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் எப்படியாவது உனக்கு ஒரு வேற நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் உங்கள் அம்மா மேலே நம்பிக்கை வை. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஈஸ்வரி உனக்கு இதுவும் பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு ஹீரோ வெளியில் காருக்கிட்ட நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. வில்லி சொல்கிறாங்க, பாத்தியாக்கா எவ்வளோ திமுருத்தனாவட்டா வந்து நிற்கிறான் அப்படின்னு, இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து நிற்கிறான் அப்படின்ட்டு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அப்போ வில்லி சொல்கிறாங்க, ஏய் எதுக்குடா இங்கே வந்த, உன்னை யாருடா இங்கே வர சொன்னது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு இந்த வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாதா. வில்லி சொல்கிறாங்க, ஏய் எதுக்காக வந்திருக்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, 6 மாதம் என்னோட ஒய்ஃப் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். என்னோட ஒய்ஃபை நீங்கள் என் கூட அனுப்பிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் பொண்ணை உன் கூட அனுப்பணுமா? என் பொண்ணை உன் கூட அனுப்புறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது. மரியாதையாக இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எப்படித்தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன், அதுவும் என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போக முடியாமல். இங்கே பாருங்கத்த, ஒன்று என் ஒய்ஃபை என் கூட அனுப்புங்க 6 மந்த் என் கூட வாழ்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டில் வழக்கம் போல் செட்டில் ஆகிடுவேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ. வில்லி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் வந்துச்சுக்கா, இவன் இந்த மாதிரி அமைதியாக இருக்கான் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்துச்சு. அதே மாதிரி நிரூபிச்சிட்டான் பார்த்தியா, இவன் திட்டம் போட்டு தான்க்கா இது எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். இவன் பெரிய பிஸ்னஸ்மேன் இல்லை, அதை வச்சு தான் இவன் மூவ் பண்ணி நம்மளை பயங்கரமாக தோற்கடிச்சிட்டான். ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஓம சந்திரா, நம்மளை தோற்கடிச்சிட்டதான் நினச்சிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக என்ன இவன் தோற்கடிக்கலை அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, இப்போ நீ என்ன பண்ண போகிற? ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த டிரைவர் பையில இந்த இடத்த விட்டு அடித்து துரத்த போகிறேன் அப்படின்னு. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு அதிகாரி வராரு. அதிகாரியை பார்த்ததும் வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இவன் அதிகாரியோட வந்திருக்கான் அக்கா. ஈஸ்வரி அதிகாரியை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க.
அதிகாரியை பார்த்து இங்கே பாருங்க சார், எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க மேடம், கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. 6 மந்த் அவங்க இந்த வீட்லேயோ இல்லை இந்த பொண்ணு சாரோட வீட்டிலேயே இருக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் பொண்ணை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் பொண்ணை அனுப்புறீங்களா? அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இல்லைன்னா இவர் இங்கே இருப்பார். இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க சார், இவன் தேவையில்லாமல் புலம்புறான் அப்படின்னு இவன் சொல்கிறத கேட்காதீங்க. இவன் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, சார் இங்கே பாருங்க, நான் என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஸோ இவங்க என்னோடய ஒய்ஃபை அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா அதை கேளுங்க. அப்போது வில்லி நேராக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. அங்கே போனதும் வில்லி சொல்கிறாங்க, அக்கா இது எல்லாமே இந்த டிரைவரோட பிளான் தான்க்கா. இவன் எப்படியாவது வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். நம்ம பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் கூட கண்டிப்பாக அவன் நம்ம பொண்ணை மாற்றி அவன் நம்ம வீட்டுக்கு நம்ம பொண்ணை அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போன்னா இவனை இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் வர வைக்கிற மாதிரி தான்க்கா ஆகும். நீ மட்டும் இப்போ சட்டப்படி நடந்துக்கலன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அதிகாரிங்க உன்னை கைது பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி இப்படி சொல்கிற? வில்லி சொல்கிறாங்க, ஆமாக்கா, சட்டத்தை மதிக்கலைன்னா அப்படிதான்க்கா பண்ணுவாங்க. இப்போ அந்த டிரைவர் பையலை வீட்டுக்குள்ளே கூப்பிடுக்கா, வேறு வழியே இல்லை. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோவை பார்த்து, இங்கே பாரு, எப்படியாவது என்னை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சேன், ட்ரிக்காக வீட்டுக்குள்ளே வந்துட்டு இல்லை அப்படின்னு. அப்போ அதிகாரிகளை பார்த்து ஹீரோ சொல்கிறாரு, சார் அதான் அத்தை என்னை வீட்டுக்குள்ளே வரலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸோ நீங்கள் போங்க சார், நான் பார்த்துக்கிறேன். அதிகாரிகளும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அக்கா இது எல்லாமே இவனோட திட்டம்க்கா, எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பேச ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ நேராக அவங்க அத்தையை பார்த்து, அத்தை முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சு நான் மாப்பிள்ளையா பரமேஸ்வரியோட பேரனா வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறேன். ஸோ எனக்கு ஆரத்தியெல்லாம் எடுக்க மாட்டிங்களா? அப்போ ஈஸ்வரி முறைக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, பரவாயில்லத்த, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ளே வராரு. ஹீரோ வரதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். அப்போ வில்லி சொல்கிறாங்க, எவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான்க்கா. ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி, எவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு நினச்சனோ அவனே இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நேராக அவங்க ஒய்ஃபை பார்த்து, டார்லிங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டுட்டு வா அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஏய் எங்கே போகிற? ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னம்மா, என் ஹஸ்பண்ட் காஃபி கேட்குறாரு, அவருக்கு கொண்டாந்து கொடுக்குறதுல என்னம்மா தப்பு, நான் போய் கொண்டுட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு காஃபி ரெடி பண்ணி நேராக நம்ம ஹீரோ கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த காஃபியை வாங்கிக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. இதை பார்த்துட்டு வில்லி சொல்கிறாங்க, அக்கா இவன் சாதாரணமாக இருக்கும் பொழுதே அவ்வளோ பிளான் பண்ணி உன்னை நல்லா ஏமாத்தினான். ஸோ இப்போ இவன் அந்த பரமேஸ்வரியோட பேரனா இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். இவன் இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ண போகிறான்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குக்கா. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நம்மளை மீறி அவனால் என்ன பண்ண முடியும், அவன் என்ன பண்ணிடுவான் அப்படிங்கிறத நானும் பார்த்துக்கிறேனே. இங்கே பாரு, நீ என்னோட தங்கச்சி, நீ எல்லாம் எதுக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது கேட்டதும் வில்லி சொல்கிறாங்க, சரிக்கா, இருந்தாலும் அந்த டிரைவர் பையன் ஏதாவது பிளான் பண்ணி நம்ம 2 பேரையுமே பிரிச்சிருவான் அப்படின்னு பயமாக இருக்குது. இங்கே பாருக்கா, அவன் என்ன சொன்னாலும் சரி நீ நம்பவே கூடாது. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடி, எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, என் தங்கச்சி என்றைக்குமே எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு. ஸோ நீ கவலைப்படாத. இது கேட்டதும் ஈஸ்வரி வில்லியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து
நேராக மாடிக்கு போகிறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க மாமியார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நேராக அவங்களுக்கு ஃபோன் பண்ண அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு மருமவளே, விவாகரத்து பேப்பர்ஸ் எல்லாம் என்னாச்சு? அந்த டிரைவர் பையன் விவாகரத்து பண்ணிட்டான்னு வில்லி சொல்கிறாங்க. அத்தை, இங்கே நடந்ததே வேற. அந்த டிரைவர் பையன் திட்டம் போட்டு இங்கே எல்லாரையுமே ட்ரிக்காக பயன்படுத்தி அவன் இந்த விவாகரத்தையே கேன்சல் பண்ண வச்சுட்டான். அதோட அவன் 6 மாதம் இந்த வீட்டில் வந்து இருக்கிறதுக்கும் பிளான் பண்ணிட்டான். இது கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க காளியம்மா. என்ன மருமகளே சொல்கிற? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாத்த, நான் கூட நினச்சேன் எப்படியும் அவனை வந்து தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவன் நம்ம நினச்சதை விட சரியான யமகாதகனாக இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னே புரியலத்த. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, காளியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு மருமவளே, அவன் வெளியில் இருக்கும் பொழுது நம்ம நிறைய வேலைகள் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்மளை ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். என்ன நடந்தாலும் சரி, நீ அவன்கிட்ட சிக்கிறாத. இது கேட்டதும் வில்லி சொல்கிறாங்க, சரிங்கத்த, நீங்கள் சொல்கிறதே எனக்கு நல்லாவே புரியுது. அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில் இருக்கும் பொழுது அவனுக்கு எதிராக நிறைய சதிகள் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு அவன் என்னை காலி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்கும் நான் உஷாராக இருந்துக்கிறேன். இது கேட்டதும் காளியம்மானும் சரி மருமவளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ வில்லி திரும்பி பார்க்க ஹீரோ வந்து நிற்கிறத பார்த்துட்டு வில்லிக்கு செம்ம ஷாக்கு. என்னம்மா, உடனே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத உடனே உங்க அத்தை கிட்ட தெரியப்படுத்திட்டீங்களோ? இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. ஏய், என்னடா மிரட்டுறியா? இங்க பாரு, நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி என் அக்காக்காரி உனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இப்பயும் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு நீ நினைக்காத. அக்காக்காரி இப்ப மொத்தமா என் கையில இருக்கா. நீ என்னதான் சொன்னாலும் அவ நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா? இன்னும் அத்தை எத்தனை நாள் உங்களை நம்புறாங்க அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, கூடிய சீக்கிரம் உன்னை மறுபடியும் இந்த வீட்டை விட்டு துரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசுறாரு. இது கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சதை விட இவன் சரியான ஆளா இருக்கிறானே அப்படின்ட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ மயிலும் ராஜாவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, மாப்பிள்ள, எப்படியோ நீங்க மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி நீங்க மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி இவங்க சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க பல வகையில நிறைய பிளான் பண்ணி எப்படியாவது என்னை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துலேருந்தும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு, சகல நீங்க கவலைப்படாதீங்க, அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க இந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்ப நம்ம மயில் இருக்காருல்ல, நேரா அவங்க மாமாவை பார்த்து, மாமா, எப்படியோ சகல வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, இப்பதான் மாமா நிம்மதியா இருக்கு. அவரு சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவரு போன ஒரு 2 வாரத்திலேயே இந்த சந்திரா எப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டா, நம்ம ஊட்டையே காலி பண்ணலாம் அந்த அளவுக்கு அவ பிளான் பண்ணிட்டா. நல்ல வேலை மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துட்டாரு. இனிமே அந்த சந்திராவால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளும் பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, ஆமா மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இவங்களுக்கு. ஸோ எப்படியும் வந்துட்டு நம்ம ஹீரோ எல்லா பிளான்லேருந்தும், அதாவது அந்த வில்லியோட எல்லா பிளான்லேருந்தும் இந்த குடும்பத்தை காப்பாத்துவாரு அப்படின்னு இவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.